கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இன்று தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் யாக்கோபு 1 அதிகாரத்தின் 12வது வசனம். யாக்கோபு 1 அதிகாரம் 12வது வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இது மிகவும் பழக்கப்பட்ட, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம்தான். முதல் மேற்பகுதியை மட்டும் படித்துவிட்டு நாம் விட்டு விடுகிறோம். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக தியானிக்கலாம். ஜீவ கிரீடம் கடைசியாகத்தான் கிடைக்கும். அதாவது சோதனைகள் உத்தமன் என்று காணப்பட்டால் ஜீவ கிரீடம் கிடைக்கும். இந்த ஜீவ கிரீடம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அது நமக்கு பிராமிஸ் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். அதாவது நமக்கு ஜீவ கிரீடம் வாக்கு பண்ணப்பட்டிருக்க வேண்டும். நமக்கு ஜீவ கிரீடம் வாக்கு பண்ணப்பட வேண்டுமானால் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் மேல் அன்பு கூறுகிறவர்களாக இருந்தால் எல்லா சோதனைகளையும் சகிக்க முடியும். அந்த பலத்தை நம் தேவன் நமக்கு தருவார். பாடுகளின் வழியாகத்தான் நாம் செல்ல வேண்டும். நாம் சிலுவை எடுத்துக்கொண்டு தான் இயேசுவை பின்பற்றி செல்ல முடியும் என்பதாக வேதம் சொல்கிறது. பாடுகளே எனக்கு வேண்டாம் என்றால் கிரீடத்தை மறந்து விட வேண்டியது தான். பந்தய சாலையில் ஓடி வெற்றி கண்டால்தான் வெற்றி கோப்பை கிடைக்கும். சும்மா பார்வையாளராய் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வெற்றி கோப்பை கொண்டு கொடுக்க மாட்டார்கள். இந்த நம் விசுவாச ஓட்டத்திலே பல சோதனைகளும் தடைகளும் உண்டு. எல்லாவற்றையும் சகித்து தாண்டி செல்ல வேண்டும். ஒரு சம்பவம் ஒன்று நான் சொல்லுகிறேன். விசுவாசியான ஒரு சகோதரி ஒரு தரிசனம் பார்த்தார்களாம். அதில் அவர்கள் ஒரு சிலுவையை சுமந்து கொண்டு பரலோகத்தை நோக்கி போய் கொண்டிருந்தார். அவர்கள் சுமந்து சென்ற சிலுவை மரத்தாலான கனமான அழகற்ற ஒரு சிலுவையாக இருந்ததாம். சகோதரிக்கு அந்த சிலுவையை பார்க்கவே வெறுப்பாகவும் கஷ்டமாக இருந்ததாம். இந்த சிலுவை கொஞ்சம் சிறிதாய் பார்க்க அழகாக இருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று நினைத்து அப்படியே போய்கொண்டிருக்கும் வேளையில் ஒரு இடத்தில் மிகவும் பிரகாசமாக அழகான சிலுவைகள் தங்கத்தாலும் முத்துக்களாலும் வைடூரியங்களாலும் வைரத்தினாலும் செய்யப்பட்டவர்களால் மிக பிரகாசமாக இருக்க கண்டு தன் கையில் இருந்த அழகில்லாத மர சிலுவையை கீழே எறிந்துவிட்டு முத்துக்களாலான ஒரு சிலுவை எடுத்தார்களாம். ஆனால் அதை அசைக்கவே முடியவில்லையாம். அசைக்க முடியாத சிலுவை எப்படி தூக்கி தோளில் வைத்து கொண்டு போவது? முடியாது. எல்லா சிலுவைகளும் அசைக்கக்கூட முடியாதவைகளாக இருந்தபடினாலே சோர்ந்து போன அந்த சகோதரி தான் தூக்கி போட்ட மர சிலுவையை தேடி எடுத்துக்கொண்டு அவர்களுடைய நடையை தொடர்ந்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு யோசனை தோன்றியது. இந்த மர சிலுவையே, நாம் வைத்திருக்க இந்த மர சிலுவையே சிறிது வெட்டி சிறிதாக்கி கொஞ்சம் எளிதாக தூக்கிட்டு போகிறதுக்கு எளிதாக கொஞ்சம் சிறிதாக அழகாக செய்து கொள்ளலாமே என்று நினைத்து ஒரு கார்பெண்டர்கிட்ட, அதாவது மர வேலை செய்கிறவன்கிட்ட கொண்டு போய் அந்த சிலுவையை சிறிதாக வெட்டி அழகு பெற செய்தார்களாம். இப்பொழுது அவர்கள் நடந்து போகிறார்கள். சிலுவை சுமக்கிறதுக்கு எளிதாக இருந்தது, சின்னதாக இருந்தது, அதை கையாளுவதற்கும் வசதியாக இருந்தது. சிலுவையை தூக்கி கொண்டு போகிறார்கள். பரலோகம் பக்கத்தில் வந்து விட்டது. பரலோகத்திற்கும் அவர்கள் இருக்கிற இடத்திற்கும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கிறது. ஆனால் இரண்டுக்கு இடையிலே ஒரு பிளவு காணப்படுகிறது. ஒரு கால்வாய் காணப்படுகிறது. ஐயையோ, இந்த கால்வாயை எப்படி கடக்கிறது என்று சகோதரி நினைத்து கொண்டிருக்கச்சிலே வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறதாம். இந்த கையில் வைத்திருக்கிற அந்த சிலுவையை அந்த கால்வாயில் போட்டு அது மேலே நடந்து இங்கே வந்து விடு அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா அந்த சிலுவையை அந்த கால்வாயில் போட்டார்களாம். போட்டால் அவர்கள் வெட்டி சுருக்கி அந்த பகுதி சிறிதாகி போனபடினாலே அந்த காவாயிலே அந்த சிலுவை போட்டு அந்த பக்கம் போக முடியவில்லை. எப்படி ரொம்ப பிரயாசப்பட்டு பார்த்தார்கள், முடியவில்லை. அவர்களுக்கு ரொம்ப கஷ்டமாகி போய்விட்டது. ஐயோ, பரலோகத்துக்கு போக முடியவில்லையே என்று சொல்லி அலறி அடித்து கொண்டு எழுந்து விட்டார்களாம். இது அவர்கள் கண்ட ஒரு தரிசனம். நான் என்ன சொல்கிறேன் என்றால், நம்முடைய சிலுவையை நாம் சுமந்து கொண்டுதான், அதாவது நம்முடைய பாடுகளை, துன்பங்களை, கஷ்டங்களை, நமக்கு நேரிடுகிறதான சோதனைகளை சகித்து நாம் முன்னேறி செல்ல வேண்டும்.
நம்முடைய வசதிக்கு உலக பிரகாரமாக நம்முடைய வசதிகளை செய்து கொண்டு போய் பரலோகம் செய்து விடலாம் என்றால் முடியவே முடியாது. நம்ம வசதிகளை எல்லாம் பார்த்தால் தேவனுடைய லோகத்தை நாம் கிட்டி சேர முடியாது. ஆனால் பிரியமானவர்களே, சோதனைகளையும் பாடுகளையும் சகித்து சென்றால் மட்டும்தான் நாம் ஜீவ கிரீடத்தை பெற முடியும். கிரீடத்தை பெற வேறு எந்த மாற்று வழியும் கிடையாது. இயேசுவில் அன்புள்ளவர்களாய், அவரின் வாக்குத்தத்தத்தை பெற்றவர்களாய் ஜீவ கிரீடத்தை பெற்று சந்தோஷிக்க தேவாதி தேவன் கிருபை செய்வாராக. ஆமென். அல்லேலூயா.